ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் அப்படின்னா, விஜய் பார்வதியும் சாண்ட்ராவும் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் வந்து விஜய் பார்வதி திவ்யாவோட அவங்களுடைய கேமை வந்து புட்டு வைக்கிறாங்க. இனிமேல் இறங்கி அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கொடுக்குற அந்த லைக் தான் வந்துட்டு அடுத்தடுத்து போகும், நம்மளோட வீடியோவும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ மறக்க பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ என்னென்னா, விஜய் பார்வதி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நேற்று வந்து அவங்க நின்னாங்க பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்கு அவங்க ஒரே ஒரு ரீசன் என்ன வச்சுருக்காங்கன்னா, திவ்யாவுக்கு முன்னாடி மட்டும் இறங்கிடக்கூடாதுன்னு ஒரு முனைப்போடு இருந்தேன். பட் அது முடியாமல் போயிடுச்சு. நான் எப்படியும் 1.5 மணி நேரம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவள் ஒரு 2 மணி நேரம் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல், நம்மளையாடா வந்துட்டு ஃபிசிக்கல் டாஸ்க் விளையாட முடியாது சொன்னீங்க, இந்த வரண்டா இனிமேல் நம்ம வழக்கம் போல் வந்துட்டு அடித்து நொறுக்கணும் அப்படின்ற மாதிரி, இறங்கி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று அந்த ஷூ போடாத விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஷூ மட்டும் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நின்று இருக்கலாமோன்னு தோணுச்சு. அதே மாதிரி வந்துட்டு அரோரா வந்து தின் போஸ்டராக இருக்கிறதுனால அவனுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அவனும் அழகாக வந்து நின்ட்டான். நமக்கு வந்துட்டு நம்ம வெயிட்டுக்கு அது செட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, திவ்யாவுக்கு முன்னாடி மட்டும் நான் வந்துட்டு இறங்கிடக்கூடாதுன்னு நான் வந்து தெளிவாக இருந்தேன். அதே மாதிரி நான் ஒரு 1.5 மணி நேரம், அவள் 2 மணி நேரம் இருந்திருப்பான்னு தோணுது. அதே மாதிரி அவள் வந்துட்டு என்னையை வந்து பீட் பண்ண வந்து அவள் வந்து ரெடியாக இருக்கா எல்லா இடத்துலையுமே. ஆனால் அவள் சொல்கிற வார்த்தை என்ன, டோன்ட் கம்பேர் வித் மீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அவள் வந்து யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்றா. ஆனால் எல்லா விதத்திலும் பாரு, அது ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் சரி, ஒரு கான்வர்சேஷன் இருந்தாலும் சரி, ஒரு ஃபைட்டாக இருந்தாலும் சரி, அங்கே நீ எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவன் பாப்பா அதை நீ நோட் பண்ணியான்றதை சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது உண்மைதான், எல்லா இடத்துலையும் பாருங்கள். அதே மாதிரி பார்வதிக்கும் நம்ம கமருதற்கு ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா சந்தோஷமாக உள்ளே வந்துட்டு ஜாலியாக பேசுவாங்க. கமருதுக்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணுற பேசுவாங்க. 2 பேரும் ஒன்றா இருந்து ஜாலியாக பேசுகிறாங்கன்னா அங்கே வந்து சண்டையை போடுவாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அரோரா சுபி வந்துட்டு பாராட்டுறாங்க. என்னதான் வந்து கருத்து வேறுபாடுகள் 2 பேருக்கும் இருந்தாலும் அவங்க அந்த முனைப்போடு வந்து லாஸ்ட் வரைக்கும் நின்னாங்களே, அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இது நிறைய இடங்களில் அவங்க பண்ணியிருக்காங்க. காலையில் கூட சூப்பராக சொல்லியிருப்பாங்க. விக்ரம் கிட்ட, திவ்யா கிட்ட வந்துட்டு என்னதான் அவர் திவ்யாவை பற்றி சொல்லியிருப்பார், அவங்ககிட்டயே சொல்லியிருப்பாங்க. இவங்க திவ்யா என்னதான் அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன நேர்மை இருக்குது, அதை நம்ம பாராட்டணும். ஏன்னா எல்லாருக்கிட்டும் ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கும். என்ன ஒன்று, அந்த நல்ல விஷயம் வந்து கம்மியாக தெரியுது, மற்ற விஷயம் தான் அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு உண்மையான ஒரு கேமருக்கு உண்டான ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா எல்லாம் எப்போவுமே வந்துட்டு அவங்களுடைய நெகட்டிவ் மட்டுமே பார்க்கக்கூடாது, அவங்களுடைய பாசிட்டிவும் பார்க்கணும். அது இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டாக்ஸ் இனிமேல் இறங்கி அடிக்க போகிறண்டா அப்படின்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அழகாக வந்து திவ்யாவோட விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க. திவ்யாவோட கேம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி பீட் பண்ணணும், கமருதீன் விஜய் பார்வதி ஒன்றா இருக்கக்கூடாது. கமருதீனை ட்ரிகர் பண்ணணும். சப்போஸ் விஜய் பார்வதி சண்டை போட்டால், இல்லைனா கமருதீன் கூட ஜாலியாக இருப்பாங்க. விஜய் அதே மாதிரி வினோத்தை ட்ரிகர் பண்ணி வினோத் வாயிலேருந்து வார்த்தை வாங்கணும். இதுதான் அவங்களோட கேமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.